அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் வந்து பண்ணாக்கா இதுவே. ஸோ என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பண்ணால் இன்றைக்கி அந்த சாரணர் இயக்கம் சார்ந்த வந்து பண்ணாக்கா ஒரு தலைமையகம் வந்து பண்ணாக்கா சென்னையில் இருக்குது. அது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அங்கே வந்து பண்ணால் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து பண்ணாக்கா அந்த ப்ரெஸ் பீப்புள் வந்து பண்ணால் ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்து பண்ணாக்கா அடுத்த கல்வியாண்டு தொடங்க போகுது. அப்போ அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் போது லாஸ்ட்டு கல்வியாண்டுலேயே வந்து பண்ணாக்கா நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் காலி இருந்ததுனால அதில் வந்து பண்ணாக்கா நிறைய தொய்வு இருந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுல எல்லாம் வந்து பண்ணால் நிறைய தொய்வு இருந்தது. ஸோ அதை எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்காக வந்து பண்ணாக்கா ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்த போகிறோம். எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்குது, அந்த ஆய்வு கூட்டம் நடத்தின உடனே வந்து போனாக்கா விரைவில் வந்து போனாக்கா உத்தரவு பிறப்பிக்கப்படும். யாருக்கு? டிஆர்பி போர்டுக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவில் வந்து போனாக்கா காலி பணியிடங்கள் எல்லாம் உடனடியாக நிரப்ப சொல்லுவோம். ஸோ தேர்வு வச்சு விரைவில் வந்து போனாக்கா அடுத்தடுத்து வந்து போனாக்கா அவங்களுடைய கவுன்சிலிங் எல்லாமே நடத்தி விரைவாக வந்து இந்த பணியை செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து போனாக்கா நமக்கு பிஜிடிஆர்பி வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அதே பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடி டீச்சர்ஸ், அந்த பிடி டீச்சர்ஸுடைய அந்த வேக்கன்சியை வந்து பண்ணாக்கா கணக்கெடுக்கும் பணிகள் வந்து தொடங்கி இருக்குது. ஏன்னா நமக்கு பிடி டீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த பிடி டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா அந்த காலி பணியிடங்கள் வந்து பண்ணாக்கா கணக்கெடுக்கும் பணி வந்து பண்ணாக்கா நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பண்ணாக்கா தெரியும் பிடி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பண்ணால் அந்த ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி மூலிமா தான் வரும். ஏன்னா பிஜிடிஆர்பி வரும்போது தான் அது வரும். எனக்கு பிடி அசிஸ்டன்ட் வரும்போது அது வருதான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா வந்து பண்ணாக்கா அந்த ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு வரும்போது அது வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பியோட தான் வரும். ஸோ அப்படி சப்போஸ் அது ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்ததுனாக்கா நமக்கு பிஜிடிஆர்பி தேர்வும் விரைவில் வந்து பண்ணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு என்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரப்போகுது, யூஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு வரப்போதா இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரப்போதா அப்படின்றது தெரியல. மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா நமக்கு டெட் எக்ஸாம் ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா முடிஞ்சதுனால இப்போ வந்து நடக்கக்கூடிய அந்த டெட் எக்ஸாம் வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்னால நமக்கு ஆல்ரெடி அது ஆனுவல் பிளானர்லேயே வந்து யூஜிடிஆர்பி தான் வந்து பண்ணாக்கா நமக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுனால யூஜிடிஆர்பி வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா தேர்வர்கள் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா படிக்கணும்னு எண்ணம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா அரசு பணியில் வேலையில் சேரணும்னு ஐடியா இருக்கோ, ஸோ அவங்க எல்லோரும் வந்து பண்ணாக்கா இம்மிடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். விரைவில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா டிஸ்க்ளைமர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னுடைய கருத்து மட்டும்தான். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எக்ஸாமுக்கான அந்த தேர்வு தேதி, அந்த தேர்வு நாட்கள் எவ்வளோ நாளாக நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அதிகபட்சம் 60லேருந்து 70 நாள். அதுக்கு மேலே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த 60-70 நாளில் நம்மளால் படித்து முடிக்க முடியாது. ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.